This video is sponsored by Buy More Shopping app. நவீன மருத்துவ உலகில் இன்று அதிகளவில் பயன்படுத்தப்படும் சொற்களில் டயாலிசிஸும் ஒன்று. பெரும்பாலும் சிறுநீரக பாதிப்பு நிகழ்ந்திருந்தால்தான் இந்த டயாலிசிஸ் சிகிச்சை தேவைப்படும். ஆனால் இந்த டயாலிசிஸ் சிகிச்சை தற்போது குழந்தைகளுக்கு கூட அளிக்கப்படுகிறது என்பது இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம். சிறுநீரகம் இரத்தத்தில் உள்ள யூரியா போன்ற நச்சுக்களையும் மேலதிக உப்பு மற்றும் நீரையும் வடிகட்டி சிறுநீராக வெளியேற்ற உதவுகின்றன. இவை பாதிப்படையும் போதுதான் டயாலிசிஸ் செய்வதற்கான தேவை அதிகரிக்கிறது. அதேபோல சிறுநீரகங்களுக்கு முதல் எதிரிகள் நீரிழிவு மற்றும் இரத்த கொதிப்பு ஆகிய 2 நோய்களும் தான். இவைகளை அளவுகளுக்குள் நீங்கள் வைக்காவிட்டால் உங்கள் கிட்னிகள் பாதிப்புக்குள்ளாகும் வாய்ப்புகள் மிக அதிகம். டயாலிசிஸ் என்பது சிறுநீரகங்களின் செயலை செய்தாலும் சிறுநீரகங்கள் போலவே சரியாக செயல்படும் என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இதன் மூலம் ஆயுட்காலத்தை நீட்டிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. இருந்தாலும் பொருட்செலவு, உடல்நிலை ஒத்துழைப்பு இதுபோன்ற பல்வேறு விஷயங்கள் இருப்பதால் வருமுன் காப்பதே சிறந்த விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஜென்ரலாகவே ஏசி ரூமில் இருந்தாலும் சரி, சம்மரில் வெளியில் போகிறப்ப இருந்தாலும் சரி, இந்த டீஹைட்ரேஷன் என்ற ப்ராசஸ் அது இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே பாதி பிரச்சனைகள் கிட்னி ஃபெயிலியரை நம்ம தடுத்துக்கலாம். எப்படி தெரிஞ்சுக்கிறது கிட்னி டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு? பிளட்டில் 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது, யூரியா, கிரியாட்டின். அந்த லெவல் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பித்தாலே அவங்களுக்கு என்ன டெண்டன்சினால இது வந்திருக்கு, பருமனா, சுகரா, பிளட் ப்ரெஷரா, ஸ்மோக்கிங்கா, ட்ரிங்கிங்கா, லைஃப் ஸ்டைலா, பரம்பரை ஜெனட்டிக்காக வருதா, என்ன காரணம்னு பார்த்து அதை ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு எடுத்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் சொல்லுவாங்க டாக்டர்ஸு. மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க. இந்த வாக்கிங் டெய்லி 30 மினிட்ஸ் வாக்கிங்கிறது ப்ரூவ்டு எஃபெக்ட், எல்லாத்துக்கும் நல்லது தான். அந்த எஃபெக்ட்டும் பார்த்துட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியர் 60-70 வயசுக்கு மேலே பாதிக்கப்படுறதை நம்ம கண்டிப்பாக தடுக்கலாம். அந்த வகையில் சிறுநீரகத்தை பாதுகாக்க என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன செய்யக்கூடாது என்பதை தற்போது பார்க்கலாம். சிறுநீரகத்தை பாதுகாப்பது எப்படி? சிறுநீர் மலத்தை அடக்கக்கூடாது. தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணீர் அருந்த வேண்டும். நாளொன்றுக்கு 3 முதல் 4 லிட்டர் தண்ணீர் அருந்த வேண்டும். புகை, மது பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். பசி எடுத்தால் மட்டுமே உண்ண வேண்டும். சாப்பாட்டை நன்றாக மென்று உண்ண வேண்டும். அயோடின் உப்பை தவிர்க்க வேண்டும். கல்லுப்பு, இந்துப்பு ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். பாக்கெட்டில் அடைக்கப்பட்ட தின்பண்டங்கள், கூல்ட்ரிங்க்ஸ் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். மரபணு மாற்றப்பட்ட காய்கறி, பழங்களை உண்ணக்கூடாது. வலி நிவாரணி மாத்திரைகளை அறவே தவிர்க்க வேண்டும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் சுயமாக மருந்துகள் வாங்கி உண்ணக்கூடாது. தினமும் நடைபயிற்சி என்பது அவசியமான ஒன்று. தினசரி 7 மணி நேரமாவது உறங்க வேண்டும். நமது உடல்நிலையில் ஏற்படும் மாற்றங்களுக்கும் நோய்களுக்கும் நாமே பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்றாகும். எனவே வருமுன் காப்போம் என்பது போல நமது உணவு, பழக்க வழக்கங்கள் என அனைத்தையும் இயற்கைக்கு மாறாக கொண்டு செல்லக்கூடாது என்பதும் இங்கு எச்சரிக்கை செய்தியாகவே அமைகிறது. நூறு சதவீதம் வேலை வாய்ப்புடன் கூடிய ஊடக கல்வி வழங்கிய சத்தியம் செய்திகள்.